சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அதிமுக 90, தாவேக 90, 2.5 வருஷம் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர், 2.5 வருஷம் வந்து விஜய் சீஃப் மினிஸ்டர். அப்பெல்லாம் வந்து எங்கிட்ட பேரம் பேசினாங்க. அதனால எங்க தலைவர் வந்து உறுதியா நின்ட்டாரு. 294 தொகுதியிலே நாங்க தான் நிற்போம், ஜெயிப்போம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆட டாங்கி இங்கி பிங்கி பாங்கி போட்டு விளையாடுறது. இப்போ அதிமுக முடிச்சுச்சா இது ஒரு 3 நாள் ஓடுவாப்ல. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் காங்கிரஸ் வந்து எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு டெல்லியில் எங்கிட்ட கெஞ்சினார் ஒரு முக்கிய தலைவர். வெளியில் சொல்ல முடியாது. பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அந்த தோரண துணி கிடையாது. அதிமுகவை எதிர்த்து போய் நானே 214 தொகுதியில் நிற்பன்றதுலாம் கிடையாது. அவ்வளோலாம் கிடையாது. அவர் பாஷையில் சொன்னால் அவர் வருத்தே இல்லை அரசியலுக்கு. ஆனால் வெளியில் காட்டுறது என்னன்னா விஜய் நம்பி தான் எல்லாருமே கட்சி நடத்துகிறாங்க. அப்படி ஒரு தோரணை, அப்படி ஒரு பேசு பொருள், அப்படி ஒரு பர்செப்ஷனை யார் போய் பேசினாலும் இவர் வந்து அவங்கள டைரக்டராகவோ அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ பார்ப்பார். நான் தான் விஜய் சார், நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்கிறீங்க, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு பேர் கெட்டு போச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே போகிறோம், ஒரு 6 வருஷம் கஷ்டப்படுறோம், க்ரீன் கார்டு வாங்குகிறோம், அங்கே சிட்டிசன் ஆகி நம்ம நின்று நம்ம வந்து 2035 அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிறோன்னு ஒரு கதை சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம். நான் அந்த கதையை கேட்பேன். நல்லா இருக்கு, அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு அடுத்து ஒரு இன்னொரு 4 வருஷம் அது கழிச்சு அப்போ எனக்கு 50 வயசு 58 வயசில் நான் ஜனாதிபதி ஆகிறேன் எங்கே அமெரிக்காவுக்கு. உங்களை மாதிரி இப்போ தான் விசில் எடுத்து விளையாடின்னு இருக்கிறார் ரஜினி சார் ஊதி வீட்டில். அவர் விசிலில் தான் வேலையாக ஆரம்பிச்சது. இப்போ உங்களுக்கு தான் விசில் புதுசு. நான் இப்படி நினைக்கிறேன், அது நீங்கள் அப்படி தவறாக பேசினா தவறாக தான் புரிஞ்சுக்குவாங்க. குழந்தையா நான் அங்கே இருக்கிறவங்கலாம் ரஜினி சார் ரசிகர்கள்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு மனசில் எப்போ பார்த்தாலும் வந்து தான் ஒரு பெரிய ஆளுன்ற அந்த நினப்பு தான் உங்கள் பழப்பை மொத்தமாக கெடுக்க போகுது. விஜயோட கிராஃபு டிப்பாயினே இருக்குது நாளுக்கு நாள். இவங்கெல்லாம் சொன்னாங்களா 40% சென்னையிலலாம் வேறு மாதிரி அவங்க ஸ்டாண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணினே வருவாங்க பாருங்கள். தேர்தல் நெருங்க 15 அதை 20 சொன்னவங்க 15க்கு வந்துடுவாங்க, 15 12 போய் நின்றுவாங்க. என்ன காரணத்தினால வந்து குறையுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாஜக தாவேகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துதா அப்படிங்கிற ஒரு டிபேட் தான் 2 நாட்டில் போயிட்டு இருந்தது. இந்த சூழலில் நேற்று சென்னையில் நடந்த மீட்டிங்கில் ஆதவர்ஜுனா அவர்கள் வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 90 தொகுதிகள், அதிமுக 90, தாவேக 90, 2.5 வருஷம் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர், 2.5 வருஷம் வந்து விஜய் சீஃப் மினிஸ்டர். அப்பெல்லாம் வந்து எங்கிட்ட பேரம் பேசினாங்க. அதனால் எங்கள் தலைவர் வந்து உறுதியாக நின்ட்டாரு. 234 தொகுதியிலே நாங்கள் தான் நிற்போம், ஜெயிப்போம் அப்படின்னு. உண்மையிலே அது நடந்ததா? என்ன நடந்தது? நல்ல கண்டுபிடிப்பு. அவங்கள பொறுத்தவரை நான் ஃபஸ்ட்லேருந்து ஒன்று தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். காங்கிரஸோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம். திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாங்க. விசிகா கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாங்க. இப்போ அவங்களோட நோக்கம் என்பது வதந்திகளையும் ஒரு பேசு பொருளாகவே இருக்கணும். டெய்லி எதனா ஒன்று சொல்லணும் இல்லையா? இப்போ இன்றைக்கி வந்து நேற்று என்னன்னா அது மாதிரி எங்களுக்கு வந்து சிஎம் பதவி கொடுத்தாங்க. 2.5 வருஷம் நீங்கள், 2.5 வருஷம் நாங்கள், உங்களுக்கு 90 எங்களுக்கு 90 அப்படின்றது. இது வந்து ஒரு கேட்க நல்லா இருக்குல்ல, சுவாரஸ்யமாக. சரி, யார் கொடுத்தாங்க, யார் பேசினாங்க, எப்போ பேசினீங்க சொல்லணும்ல. ஏடிஎம்கேவோ பிஜேபியோன்னு பேசவே இல்லை, அவர் சொல்ல மாட்டார். அது நோக்கம் இல்லை. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று ஆன் ரெக்கார்டு கேட்பீங்க, இல்லை கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம போகும்போது ஆஃப் த ரெக்கார்டாக பேசுவோம். இது இயல்பு. ஆதவை ஆன் ரெக்கார்டாவோ இல்லை ஆஃப் த ரெக்கார்டாவோ எதனா வந்து அந்த விஷயத்தில் சொல்லுங்கள். யார் பேசினாங்க, என்ன நடந்தது சொல்ல மாட்டாங்க. இருந்தால் தானே சொல்கிறது. அப்படி இல்லை இருந்திருக்கு அப்படின்னா அந்த சைட்லேருந்து எதிர்வினை வரும்ல. இவருக்கு என்னன்னா அந்த அதீத ஆசை. அதனால் வந்து இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்கன்னு எந்த கட்சியை விட்டு வச்சாங்க. விசிகாவை வன்மத்தை கக்கினாங்க. காங்கிரஸ் கட்சியில் பேசிக்கிட்டு இருக்காங்க, கூட்டணி இதோ முடிஞ்சிடும் அதோ முடிஞ்சிடும். நாங்கள் கட்சியில் ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறமா பாஜக பேசுது அழுத்தங்கழுத்துனாங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக, இப்போ திருப்பி மறுபடியும் அதிமுக வந்துக்கிறாங்க. அது எப்படின்னா இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆட டாங்கி இங்கி பிங்கி பாங்கி போட்டு விளையாடுறது. இப்போ திருப்பி மறுபடியும் வேறு எதனா கட்சி கூட, காங்கிரஸ் வந்து எங்ககிட்ட இருந்துச்சு, எங்களை வந்து நீங்கள் தான் எல்லாமே பேசினாங்க அப்படின்னு கூட அடுத்த வாரம் இன்னொரு மேடையில் வந்துட்டு போய் ஆதரவு பேசுவார். இப்போ அதிமுக முடிச்சுச்சா இது ஒரு 3 நாள் ஓடுவாப்ல. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் காங்கிரஸ்லேருந்து எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு டெல்லியில் எங்கிட்ட கெஞ்சினார் ஒரு முக்கிய தலைவர். வெளியில் சொல்ல முடியாது, ராகுல் காந்தி மனசு இங்கே தான் இருக்குது அதெல்லாம் சொல்வார். பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார், இன்றைக்கி வேணால் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் நான் அதெல்லாம் அண்ணனோட மாசம் பார்த்து நான் மிரண்டு போனேன். இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. நம்ம அண்ணனோட நெஞ்சு தைரியம். அதாவது எப்படின்னா, ஒரு சிலர் வந்து இப்போ பாடி பில்டர் ஷோவில் காம்படிஷனில் பார்த்திங்கன்னா பயிற்சி பண்ணுறவங்க அங்கே ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. பனியன் சட்டியெல்லாம் கேட்டு கடுகாத்தெல்லாம் தேய்ச்சிட்டு வெயில நின்று போசிங்க. அங்கே காம்படிஷனுக்கே ஒருத்தர் வந்திருக்க மாட்டார்.
ஆனால் அவர் அங்கே ஒரு பையன் இருக்கிறான், பயங்கரமாக இருக்கும் தோள்பட்டை, பயங்கரமாக இருக்கும் மாறு, ஷோல்டர்லாம் அவ்வளோதான், இப்படி நின்னான்னா பழனி படிக்கட்டு மாதிரி 8 பாக்ஸ் வரும், காலை இப்படி திருப்பி போட்டான்னா வந்து தை மசலும் ஹாம்ஸ்ட்ரிங்கும் தனித்தனியாக போகும், ஃப்ரண்ட்டில் வந்து அந்த அந்த கட்டு அப்படி இருக்கும், பின்னாடி திரும்பினா லாட்டிஸ் பிளேட் மஸ்காசல்ஸோட ட்ரெப்பிஷியஸ் இருக்கும். ஓ அப்படியா அப்படியே கேட்கும்போது கதை நல்லா இருக்குல்ல. இப்போ நீங்கள் கூட என்ன நினச்சிங்க, ஏதோ உண்மையிலே ஒரு பாடி பில்டர் அங்கே இருந்தார் மாதிரி நினச்சிங்கல்ல, அதே மாதிரி தான் ஆதவர்ஜுன் வந்து அந்த இல்லூஷன்லேயே ஒரு கதை சொல்வார். அதை நீங்கள் அப்படியே கேட்டு ரசிச்சுட்டு போயிடணும். யார் சொன்னால், எப்போ நடந்தது, என்ன ஏது, நமக்கு பத்திரிகையாளர் சொல்ல வேணாம், நாட்டு மக்களுக்கு சொல்லல, சரி அது கூட வேணாம், சொந்த கட்சி தொண்டர் அவங்க தான் போய் திருத்தரவா போய் ஓட்டு கேட்க போகிறோம், அவங்ககிட்டயாச்சும் உண்மையை சொல்லலாம்ல. அப்போ எல்லாமே இது எல்லாமே வந்து இது, அதாவது நம்ம கேட்குறது என்ன கேள்வி, கரூருக்கு ஏன் லேட்டாக போனது, பஸ்ஸில் யார் யாரெல்லாம் இருந்தது, என்ன நடந்தது, அங்கே வட சென்னையில் கூட்டம் போட வேண்டிய நீங்கள் இல்லை இன்னொரு இடத்துல கூட்டம் போட வேண்டியவங்க எதுக்கு கரூர் போனீங்க, சரி கரூரில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தப்போ எந்த அதிகாரி பேரை சொல்லணும், எந்த அதிகாரி உங்களை மிரட்டி, அப்போது அவரை கண்ணு விஜயண்ணாவை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க, ஆனால் அந்த ஒரு அதிகாரி விஜயண்ணாவை பயந்துவிட்டு கரூரை விட்டு ஓட வச்சிட்டான், அவனை வந்து சூற விடணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஆச்சு சொல்லலாம்ல. அது எந்த அதிகாரி, கான்ஸ்டபிள் லெவலா, இல்லை இன்ஸ்பெக்டர் லெவலா, இல்லை ஏசி டிசி லெவல் எஸ்பி லெவலா, இல்லை ஐஜி லெவலா, இல்லை டிஜிபி லெவலா, அதையாச்சும் சொல்லலாம்ல, அதுவும் சொல்லலை. இப்போ கேட்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் 1.5 கோடி ரூபா பணம் இன்கம் டேக்ஸுக்கு கட்டினீங்களா இல்லையா, கட்ட போகிறீங்களா இல்லை கேஸுக்கு போக போகிறீங்களா, அதை சொல்லலாம்ல. எங்கள் அண்ணன் வந்து பணத்துக்காக வந்து கருப்பு பணம் வச்சுக்கிறாரு, 1.5 கோடி ரூபா ஃபைன் பண்ணாங்க, எங்கள் அண்ணன் 2 கோடி தூக்கி போட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் 50%, 50 lakhs ஃபார் த நேஷன். இல்லை வந்து ஒரு என்ன நானாக பணத்தை வச்சுட்டு பண்ண போகிறேன், அந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 50 லட்ச ரூபா, பிரதமரோட நிவாரண நிதிக்கு 50 லட்ச ரூபா, பிரதமரும் முதலமைச்சராக அதை வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியாது, பொதுமக்களுக்கு தான் செலவு பண்ணி ஆகணும். இந்திய திருநாட்டுக்கு 50 லட்ச ரூபா, இது 1.5 கோடி ரூபா ஃபைன் கட்டு 1 கோடி ரூபா சும்மா தானமாக போட்டவர் சார் எங்கள் தலைவர், சொல்லலாமா? அது மாதிரி எதனா இருந்தால் சொல்லலாம், அதெல்லாம் இல்லை. அதனால் இது மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சி 2.5 வருஷம் என்ன இபிஎஸ்ஸை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளோ சுழுவாக தெரிதா? அப்பா 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், நான் கொஞ்சம் ஒரு வாட்டி இருந்துக்கிறேன், எதிர்கட்சி தலைவராக இருப்பேன்னதுக்கே உள்ள இவர். ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து கொடி பறக்குதா, அவர் தானே எடப்பாடி அவர்கள் தானே கூட்டணிக்கு ரொம்ப வில்லிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, அவர் பேச சொன்னார், கூப்பிட்டாரு, அந்த கூட்டத்தை பார்க்கும்போது கொடியை பார்க்கும்போது ஆசை யாரை விட்டுது, அவரை. அந்த டைமே விஜய் போயிருந்தானா எவ்வளோ சீட்டு கொடுத்துருப்பாங்க, விஜய் கேட்குற அப்போ போயிருந்தானா ஒரு 60 சீட்டு 50 சீட்டு ஏதோ ஒன்று. அப்போ அன்றைக்கி போயிருந்தாங்கன்னா டைமென்ஷன்ஸ் எப்படி வேணால் மாறி இருக்கலாம், பிஜேபி வேணுமா வேணாமா அப்படி கூட. ஏங்க ஃபஸ்ட்டில் இருந்த பொலிட்டிக்கல் காம்பினேஷனோ தாட் ப்ராசஸோ இல்லாத ஒரு நபர் தானே. இப்போது யாரையுமே யார் கூட வந்து விஜயால் பிரிக்கிற சக்தியோ கெப்பாசிட்டி கிடையாதுங்க, அதை தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். காங்கிரஸை வந்து திமுகலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு கூட்டணி இல்லை விசிகா வலிச்சத்துன்னு வந்து அந்த தோரண துணி கெப்பாசிட்டி கிடையாது. பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அந்த தோரண துணி கிடையாது. அதிமுகவை எதிர்த்து போய் நானே 234 தொகுதியில் நிற்பன்றதுலாம் கிடையாது, அவ்வளோலாம் கிடையாது. அவர் பாஷையில் சொல்லணும்னா அவர் வருத்தே இல்லை அரசியலுக்கு. ஆனால் வெளியில் காட்டுறது என்னென்னா விஜயை நம்பி தான் எல்லாருமே கட்சி நடத்துகிறாங்க. அப்படி ஒரு தோரணை, அப்படி ஒரு பேசு பொருள், அப்படி ஒரு பர்செப்ஷனை ஆதவர்ஜுனாவும் அவர் டீமை வந்து வெற்றிகரமாக பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இது உண்மையா பொய்யா, யார் பார்த்தது, யாருக்கு தெரியும், சரி இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, 2 மாதம் முன்னாடி சொல்லலாம்ல. இப்போ நடந்திருக்காது இது, ஏன் முன்னாடி நடக்கிறதுலாம் எப்பவுமே அப்போ சொல்ல மாட்டேறீங்க, அப்புறமா சொல்கிறீங்க. சரி பொய்யா பரப்புறீங்க, நான் சந்தேகப்படலாமா உங்களை, பொய்யா இதுதான் அவங்கள. இப்போ 2021 விவாகரத்து நோட்டீஸ் பெட்டிஷனு இப்போ ஏன் கேட்குறாங்க, யார் கேட்டது, உங்கள் கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஏன் 2021 அதை பஞ்சாயத்து சரி பண்ணியிருந்தா 2026 பேச மாட்டாங்கல்ல. என்னை யார் கேட்குறது, நான் எதுக்கு கொடுக்கணும், நான் இப்படி தான் அப்படின்ற அந்த மனப்பாங்கில் வாழறவர். இல்லை பாஜக தரப்புலேருந்து அப்ரோச் பண்ணாங்க இல்லையா, ஆனால் விஜய் அவர்கள் வந்து விடாப்படியாக வந்து கூட்டணி வேணாம் தனித்து நிற்கணும்னு உறுதியாக நிற்கிறார் இல்லையா, அது பெரிய விஷயம் தானே சார். அவர் நீங்கள் கேட்குறது பத்திரிகையில் வந்த செய்திகள், உங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் வச்சு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு இருந்த சோர்ஸ் வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை நான் கேள்விப்பட்டது, யார் போய் பேசினாலும் இவர் வந்து அவங்கள டைரக்டராகவோ அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ பார்ப்பார். நான் தான் விஜய் சார், நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்கிறீங்க, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு பேர் கெட்டு போச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே போகிறோம், ஒரு 6 வருஷம் கஷ்டப்படுறோம், க்ரீன் கார்டு வாங்குகிறோம், அங்கே சிட்டிசன் ஆகி நம்ம நின்று நம்ம வந்து 2035 அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிறோன்னு ஒரு கதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த கதையை கேட்பேன். நல்லா இருக்கே, அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு அடுத்து ஒரு இன்னொரு 4 வருஷம், அது கழிச்சு அப்போ எனக்கு 50 வயசு 58 வயசில் நான் ஜனாதிபதி ஆகிறேன் எங்கே அமெரிக்காவுக்கு, நல்லா இருக்குது. அப்புறம் அந்த
ஒரு போர்க்கப்பலில் நின்று போகிற மாதிரிலாம் நம்ம ஷூட்டிங் பண்ணுறோம். ஹெலிகாப்டர்லேருந்து நீங்கள் அப்படியே டெக்ஸாஸ் எல்லாம் அப்படி பார்க்குறீங்க. நான் ஒரு கதை நீங்கள் கதை சொன்னீங்கன்னா அந்த கதையை நான் ஏற்றுக்கிட்டு நான் ரசித்து கேட்பேன். அது மாதிரி யார் போய் கதை சொன்னாலும், பாஜகலேருந்து போய் கதை சொன்னாலோ, காங்கிரஸ்லேருந்து கதை சொன்னாலோ, இல்லை அதிமுகலேருந்து யாருன்னா போனாங்க, இல்லை இவங்க தரப்புலேருந்து யாருன்னா கதை கேட்க போனாலும் கதையை கேட்பாங்க. கதையை கேட்டு அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, கதை நல்லா இருந்துச்சு, நன்றி, சரிங்க நடிப்பீங்களா, இல்லை அது அப்புறமா சொல்கிறேன். அதே இப்போ சினிமாவில் எப்படி நிறைய கதையை கேட்டு நடிக்காமல் போனாரோ அதேமாரி நிறைய கதையை கேட்டு அவர் வரமாட்டார். இந்த உண்மை ஒரு சிலருக்கு தெரியும். அதனால தான் முன்னாடியே வந்து சுருக்கமாக சொல்லனா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இது வேலை ஆகாது முடிஞ்சிச்சு அப்படின்னு அதிமுக தரப்பில் பேசப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ நேற்று பவன் கல்யாண் சொல்லிட்டதுக்கப்புறமா பாஜக விட்டாங்க. பவன் கல்யாண் என்ன சொல்லிட்டாரு, பேசலை முடியல அப்படின்னோடனே பாஜக விட்டாங்க. இப்போ அதிமுக கிட்ட போயிட்டாங்க. முன்னாடி அதிமுக கிட்ட பேசணும், இல்லைன்னாங்க, அப்புறம் பாஜக கிட்ட போனாங்க. இப்போ இந்த சைடில் இப்படி இவங்க கூப்பிட்டாங்க, இவங்க இல்லை நாலாம் கூப்பிடல அப்படின்னா, இல்லை அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க நாலாம் இல்லைன்னா இல்லை இவங்க கூப்பிட்டாங்க, அப்புறம் திமுகவுக்கு போக வேண்டியது, அப்புறம் காங்கிரஸ் கூப்பிட்டாங்க, அப்புறம் விசிகே எங்ககிட்ட பேசினாங்க. அப்போது ஃபஸ்ட்டில் இதே தான் வேலை, இதை தான் அவர் பண்ண போகிறாரு. எதுக்கு இதெல்லாம் டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாங்களா? ஹைப்பு கிரியேட் பண்ணி பேசுபொருள்லேயே ரூமர்ஸ்லேயே வச்சு இப்போ தாவேக்கா பேசுகிறேன். இப்போ நேற்று நீங்கள் போனது பெரம்பூர், வட சென்னையில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, கஞ்சா போதை பிரச்சனைலாம் இருக்குது, தொகுதியில் பிரச்சனை இருக்குது, அங்கே இருக்கிற எம்எல்ஏங்களுக்கு பிரச்சனை இருக்குது, என்னவோ மக்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதை வட்டம் வாரியாக வாங்கி அதை பேச முடிய மாட்டோம். தூத்துக்குடியில் பிரச்சனை இருக்குது, அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கிறாங்க, அதிமுகவில் முன்னாள் அமைச்சரும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்காங்க. அதெல்லாம் இடத்துல லென்த்தாக பேசணும். அதை விட்டுட்டு அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு சும்மா கூப்பிட்டா போயிருக்க வேண்டியதானே. சரி கூப்பிட்டா நீங்கள் சொல்ல வேண்டியதானே நான் வரல அப்படின்னு ஒரு அறிக்கை. இது இறுதி. அப்போ உங்கள் அண்ணனுக்கு முடிவெடுக்கிறது கெப்பாசிட்டி இல்லை, அவருக்கு அரசியலில் முடிவெடுக்கிற தகுதி திராணி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இது பிரேக் விட்டோன்னா யாருன்னா நடிகரை போய் வலிக்கிறது, வம்பு வலிக்கிறது. மன்னிப்பு கேட்டார் எனக்கு. எதுக்கு அவன் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்க, காக்கா கதை குருவி கதை கழுத கதைலாம் சொல்லுவீங்க, வலி சண்டை வலிப்பீங்க, சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு கும்மாங்குத்து குத்துறாங்கன்னு தெரிஞ்சவொடனே மன்னிப்பு கேட்பீங்க, உங்களை விட்டுருணும். இதே தானே வேலை. ஏன் மன்னிப்பு கேட்டீங்க? நீங்கள் யாரோட அழுத்தத்தினால மன்னிப்பு கேட்டீங்க? அவருக்கு உங்களை விட மாசு பெருசாக இருக்குது, எல்லாரும் வந்து கழுவி ஊற்றுறாங்க. திமுகவும் அதிமுகவுமே ரஜினி அவர்கள்னு வரும்போது சப்போர்ட் பண்ணி ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒதுங்குறாங்க அப்படின்னு வருது. தெரிஞ்ச உடனே வேறு வழி இல்லாமல் பயந்து பம்மி அதில் வர கௌரவ மன்னிப்பு கேட்போம். ஒருவேளை அவர் மனசு விஷயமே வேற தப்பா. ஆமாம், அவர் குழந்தை உங்களை மாதிரி இப்போ தான் விசில் எடுத்து விளையாடின்னு ரஜினி சார் ஊதி வீட்டில் அவர் விசிலில் தான் வேலையை ஆரம்பிச்சது. இப்போ உங்களுக்கு தான் விசில் புதுசு. நான் இப்படி நினைக்கிறேன், அது நீங்கள் அப்படி தவறாக பேசினா தவறாக தான் புரிஞ்சுக்குவாங்க. குழந்தையா நான் அங்கே இருக்கிறவங்களாம் ரஜினி சார் ரசிகர்கள்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு மனசில் எப்போ பார்த்தாலும் வந்து தான் ஒரு பெரிய ஆளுன்ற அந்த நினப்பு தான் உங்கள் பழப்பை மொத்தமாக கெடுக்க போகுது. எல்லாம் சொன்னாங்க 23ஆம் தேதி முடிவு பண்ணுவாங்க. சார் இப்போவே நீங்கள் நான் இப்போ சர்வேலாம் வருது இல்லை, சர்வே எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன், நானும் ஒரு பத்திரிக்கையாளர் தான், நானும் ஃபீல்டில் தான் இருக்கிறேன். விஜயோட கிராஃபு டிப்பாயினே இருக்குது நாளுக்கு நாள். இவங்கெல்லாம் சொன்னாங்களா 40%, சென்னையிலலாம் வேறு மாதிரி இதே தான். அவங்க ஸ்டாண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணினே வருவாங்க பாருங்கள். ஒரு சிலர் இப்போ 15% வந்துட்டாங்களா, ஒரு சிலர் 20% வந்தாங்களா, 30 வரலாம் பேசியிருந்தாங்களா. தேர்தல் நெருங்க 15, அதை 20 சொன்னவங்க 15க்கு வந்துடுவாங்க, 15 12 போய் நின்றுவாங்க. என்ன காரணத்தினால வந்து குறையுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உழைப்பு இல்லை, சுத்தமாக இல்லை. உழைப்பு, வேர்வை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது என்னன்னு தெரியாது. அது ஆரம்பத்துலேருந்தே இல்லை இல்லையா? சரி, ஆரம்பத்துலேயே இல்லை. சரி, அட்லீஸ்ட் இப்போது கட்டிங்கு, டாஸ்மாக்கு, தேர்தலுக்கு செலவு, பூத்து காசு, வாக்காளரை குசிப்பத்துறது கிடையாது. நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வேட்பாளரும் கிடையாது. வேட்பாளர் இருந்தால் அறிவிச்சிருக்க வேண்டியதானே என்னத்துக்கு? சரி, வேட்பாளருக்கு தான் அது. அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ChatGPT, ஜெமினி, ஏஐ நிறைய இருக்குது, உங்களுக்கு அதெல்லாம் பயன்படும். ஏன்னா எல்லா கட்சியிலேருந்து கொஞ்சம் தான் எடுக்கணும். எல்லா கட்சியும் தேர்தல் வாக்குறுதியும் போட்டு அப்லோட் பண்ணி இதுலேருந்து ஒன்று பெட்டராக எழுதி கொடு அப்படின்னா அது 10 நிமிஷத்தில் எழுதி கொடுத்துரும். அதை எடுத்து ப்ரூஃப் பார்த்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு போக வேண்டியதானே. எங்கே உங்கள் கமிட்டியில் எங்கன்னா போய் மக்கள்கிட்ட பேசி விவசாயிகளெல்லாம் போய் பார்த்த மாதிரி எதனா ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்களா? போயிருக்கலாம், நான் பார்க்கல. சொல்லணும் இல்லைங்களா ஒரு வெளிப்படையாக. ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணி ஆதவ அர்ஜுனா ஒரு 4 நாட்கள் கழித்து தான் எடப்பாடி அவர்களாகட்டும், அண்ணாமலை அவர்களாகட்டும், நயனானந்தன் அவர்களாகட்டும் அறிக்கை வெளியிட்டாங்க, கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த 4 நாட்கள் கேப்பில் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. ஏன் 4 நாட்கள் கருத்து வந்து வருது? அதாவது ரஜினி அவர்களை பேசுறதுக்கு முன்னாடியே பத்திரிகையாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி வந்து இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இல்லாததை நீங்களாக போட்டு பெருசாக்காதீங்கன்னு சொல்கிறாரு.
ஒரு வாரமாக அவர் சொல்லிட்டு இருக்காரு கூட்டணின்றது இல்லை, தாவேக்கா அதிமுகவோட இல்லைன்னா அந்த கட்சியினுடைய நம்பர் 1. பாண்டே இதுலேயும் கூட தெளிவாக சொன்னார். திரும்ப 4 வாட்டி பேசியிருக்காருங்க அவர் இந்த 10 நாளில். கட்சிக்காரங்க கிட்ட பேசினதை சொல்லலை நான், பத்திரிகையாளர்கிட்ட சந்திப்பில் வெளிப்படையாக அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லியும் இல்லை பேசுகிறாங்க, இல்லை. இதை யார் பரப்புறது? கட்சி தலைமை அவர், அதிமுக தான் என்டிஏனுடைய தலைமை பொறுப்பில் இருக்குது. முதலமைச்சர் வேட்பாளர் அவர், எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து 10 நாளாக சொல்லிட்டு இருக்காரு இல்லை இல்லை இல்லைன்னு. யார் அப்போ பரப்பி விடுறது? சரி அவர் இல்லைன்ட்டாரு, அது 100% கோட்டீஸ்வரன் நம்புவாங்களான்னா நான் 100%லாம் நம்ப மாட்டேன். அரசியல்வாதிகள் எப்போ எப்படி வேணால் போவாங்க, ஆனால் 99% இல்லை. இந்த 1% எப்படின்னா திடீர்னு முக்காடு போட்டுக்கின்னு இபிஎஸ்ஸை கொஞ்சம் தனியாக பார்க்கணும் ஃபீஸ்ட்டு பஸ், நான் என்னமோ நினச்சேன் வேறு மாதிரி போகுது, எப்படி மாஸ்டர் படம் ரிலீஸு அதெல்லாம் அப்போ நான் யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக வந்து உங்களை பார்த்து பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு போனோம். நீங்கள் கூட தாய் உள்ளத்தோடு அது வெளிலலாம் சொல்லலை, அமைதியாக தான் இருந்தீங்க. அதே மாதிரி இப்போவும் நீங்களா என்னை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு ஒரு 40 சீட்டு 50 சீட்டு அப்படின்னா கூட இது ஒரு இதுக்கு சொல்கிறேன், யூகத்துக்கு சொல்கிறேன். அப்படி அதனால் நடந்து கோச்சிக்காதீங்க, ஓபிஎஸ் மாதிரி என்னை பார்த்துடாதீங்க, சசிகலா மாதிரி என்னை நினச்சிடாதீங்க, அப்போ செங்கோட்டையன் மாதிரி என்னை நினச்சிடாதீங்க. அப்படி அதனால் நினச்சி கன்வின்ஸ் பண்ணால் உண்டு. அந்த நிலமெல்லாம் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அவங்க வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் அறிவிக்கிற அந்த மனநிலை இருக்கிற சீட் ஷேரிங் முடிஞ்சவொன்னே இருக்கிறாங்க. விஜயம் வந்து இறங்கிலாம் போக மாட்டேன். சமகால அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களும் நேரத்துக்கு எங்களோட பந்து. மிக்க நன்றி சார். நன்றி.